இன்றைய ஆவிக்குரிய வார்த்தை சங்கீதம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஆமேன். ஒரு சின்ன கதை. ஒரு சிறிய கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் பயங்கரமாக பனி பொழிஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு நாள் இரவு, தங்களோட வீட்டுக்குள்ளார எல்லாரும் தங்களை பாதுகாத்துக்கிட்டு இருந்த சமயம், ராகுல் மட்டும் பக்கத்து தெருவில் இருந்த ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்களுக்கு மருந்து கொடுத்துட்டு தன்னோட வீட்டை நோக்கி சென்றுக்கிட்டு இருந்தான். அந்த சமயம் மின்சாரம் இல்லாமல் பயங்கர இருளான பயப்படுகிற சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டுச்சு. ஆனால் அவன் பயப்படல. ஏற்கனவே நினைவில் இருந்த கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்ற இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் தன்னோட மனசில் சொல்லிக்கிட்டே தன்னோட வீட்டை நிம்மதியாக அடைஞ்சிட்டான். இதை கேட்டுட்ருக்க நம்மளோட வாழ்க்கையில் கூட இருளான சூழ்நிலையிலையும் சோதனை நேரங்கள்லையும் நம்ம பயப்படாமல் இருப்போம். கர்த்தர் நம்மளோட இருக்கிறாருன்றதை நம்ம நம்பி விசுவாசித்தா மட்டும்தான் கர்த்தர் நம்மளோட வெளிச்சமும் பாதுகாப்புமா இருக்காரு. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.